ஹலோ கைஸ், வெல்கம் டு காட்ஸ் கிளாம் லைஃப். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. என்னால் சில விஷயங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியலை. நானே கொஞ்சம் ஸ்கின் கேர் ஆகட்டும், ஹேர் கேர் ஆகட்டும், ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் எதுவுமே என்னால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை. பட் அது ஃபாலோ பண்ணாமல் இருந்தது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிறத இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நாட் அ கம்பல்ஷன். ஸோ பை வீடியோஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. பை வீடியோஸ் வி கேன் இன்ட்ராக்ட், யூ கேன் கமெண்ட், வி கேன் ஷேர் எவ்ரி திங். ஓகே, இப்போது இதில் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேப் எல்லாம் எதுக்கு அப்படிங்கிறத தனியாக இன்னொரு வீடியோவில் நான் அட்ரஸ் பண்ணணும். கண்டிப்பாக அதை நான் அட்ரஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஐ மீன் அது ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்து இப்போ மேக் பண்ணிட்டு இருக்கேன். சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு எல்லாத்துக்கும். இப்போ என்ன இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் வீடியோஸ். ஸ்கின் கேர்க்காகட்டும், ஹேர் கேர்க்காகட்டும், இல்லை ஐக்காகட்டும், லிப்ஸ்க்காகட்டும், எல்லாத்துக்கும் நிறைய வீடியோஸ் இருக்கு. பட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு ஓவர் வியூ ஆர் லைக் அன் ஐடியா அதை கொடுக்கறது தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பேசிக்காக இருக்கக்கூடிய திங்ஸ் நம்மலாம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஈவன் இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் மென் ஆல்சோ, விமன் ஆல்சோ. ஸோ ரெண்டு பேருமே காமனாக ஃபாலோ பண்ணக்கூடிய சில இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் லைக் வாட் அண்ட் ஆல் வி ஹாவ் டு மெயின்டைன், அதுதான் இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லைக் நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஹேர் கேர். ஹேர் பொறுத்த வரைக்கும் ஹேர்ல நம்ம எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணணும். ஒரு ஷாம்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி 2 to 3 times per week நீங்கள் நல்லா கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளென்ஸ் பண்ணுறது ஒரு மைல்டான ஷாம்புவாக இருந்தாலும் அது நேச்சுரல் ஆயில்ஸை எடுத்துரும். ஸோ அதனால ஒரு கண்டிஷனர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கிளென்சிங் தென் மாய்ஸ்சரைசிங், தட் இஸ் கண்டிஷனர். பட் அனதர் திங் இஸ் ஆயில். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். பாய்ஸ் தான் அப்ளை பண்ணணும், கேர்ள்ஸ் தான் அப்ளை பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்து தான். உங்கள் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிங்களா, ஓகே. கண்டிஷனிங் பண்ணிங்களா, ஓகே. தென் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இஸ் ஆயிலிங். கம்பல்சரி அப்ளை ஆயில், தட் மீன்ஸ் ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணணும். பிகாஸ் உங்கள் ஸ்கேல்புக்கு ஆயில் பண்ணி மசாஜ் பண்ணுறது மூலயமா நாட் ஓன்லி இட் ஹெல்ப்ஸ் யுவர் ஹேர், ஆல்சோ மொத்த ஹோல் பாடிக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணுங்க. தென் உங்கள் ஹேரை ப்ராப்பரான லெவலில் ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. நான் 3 months பார்த்தீங்கன்னா ஹேர் ஏகப்பட்ட ஹேர் வச்சுருந்தேன். ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே கட் பண்ணி ப்ராப்பராக ட்ரிம் பண்ணிட்டு அப்படியே ரொட்டீனுக்கு திரும்பிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஹேரை ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது பெட்டர். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சன் ப்ரொடெக்ஷன். ஹேர் மாஸ்க்கு, சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம் இதெல்லாம் விற்கிது. என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு கம்பல்சரி எனக்கு தோணல. சீரம் அது ஒவ்வொரு பர்சனை பொறுத்து ஒவ்வொருட கன்சர்னை அட்ரஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹேர் கேர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் ஸ்கின் கேர். ஸ்கின் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டாபிக் வந்தாச்சு. இப்போ இதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்களை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம மைண்டுக்கு வருது ஃபேஸ். ஸோ ஃபேஸில் என்னெல்லாம் நம்ம பண்ணணும், பாய்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், கேர்ள்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் 2 times a day உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ட்வைஸ். ஓகே, நல்லா கிளென்ஸ் பண்ணுங்க. ஒரு ஜென்டிலான கிளென்சர் யூஸ் பண்ணி நீங்கள் கிளென்ஸ் பண்ணலாம். அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ இங்கே இருக்குது, செக் பண்ணி பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. இல்லைனா நெக்ஸ்ட் அடுத்து ஃபர்தராக இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, பார்ப்போம். மாய்ஸ்சரைசிங் அண்ட் ஒரு சன்ஸ்க்ரீன், இது காமனாக எல்லாருக்கும் உள்ளது. இட்ஸ் இனஃப், மோர் தென் இனஃப் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ். பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்சர்ன் இருக்குது, இல்லை என்னோட ஸ்கின் இன்னும் இம்ப்ரூவாக பெட்டராக ஃபாலோ பண்ணணும், எனக்கு டைம் எடுத்து நல்லா எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கிளென்சிங் ஓகே. நெக்ஸ்ட்டு கிளென்ஸ் இல்லாமல் மந்த்லி ஒரு 2 to 3 times எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது பெட்டர். ஒரு நல்ல எக்ஸ்ஃபோலியேட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அது இப்போ மார்க்கெட்டில் நிறையா பெஸ்ட் எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது நிறையா வீடியோஸ் இருக்குது. அதில் பெஸ்ட் வீடியோஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூட் பண்ணுறேன். தென் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. மாய்ஸ்சரைசரில் இப்போ நிறையா சன்ஸ்க்ரீனும் இருக்க மாதிரி மாய்ஸ்சரைசர்லாம் இருக்குது. பட் என்ன கேட்டால் மாய்ஸ்சரைசர் தனியாக, சன்ஸ்க்ரீன் தனியாக யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனுங்க. அதுக்குரிய ஒர்க்கை பார்க்குறப்ப அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அது கூட சேர்ந்து கம்பைன் இன்னொன்று இட் ஓன்ட் பி குட்.
ஓகே. சன்ஸ்கிரீன், இப்போ உங்களுக்கு ஆக்னி இருக்குது, இல்லை ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, லைக் சீரம் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட சீரம் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸும் அது மாதிரி கிளினிக்கல் சீரம்ஸ் மாதிரியே இப்போ நிறையா சீரம்ஸ் விட்டுருக்காங்க. லைக் ஃபார்முலாஸ்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி நிறையா சீரம் இருக்குது. நான் அதில் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு சீரம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சீரம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டோனர் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா மாஸ்க் இருக்குது, அதுவும் ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். அது உங்களோட கன்சர்னை பொறுத்தது. பட் நான் ஜென்ரலாக சொல்கிறது சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள், சன்ஸ்க்ரீன் போடுங்க, தட்ஸ் ஆல். பாய்ஸ் மேக்ஸிமம் பாய்ஸ்க்கு இதுவே போதுமானது. பட் கேர்ள்ஸுங்கிறப்ப அவங்க வந்து ஓகே, ஒரு சிலவங்க வந்து எதுவுமே அப்ளை பண்ணாமல் அவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்குது. பட் நமக்கு நேச்சுரலாக ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம அதை பண்ணுறது தப்பு இல்லை. ஜஸ்ட் திங்க். ஸோ தீஸ் ஆல் கம்ஸ் அண்டர் ஸ்பெஷல் கேர். இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும்னு நினச்சா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த சீரமாக இருந்தாலும் சரி, டோனராக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கின் டைப் என்ன, உங்கள் கன்சர்ன் என்ன, உங்கள் ஏஜுக்கு அது செட் ஆகுமா ஆகாதா, எது பண்ணுறதா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின் தான் இல்லை, நார்மலாக உங்கள் ஸ்கின்க்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிறது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேட்ச் டெஸ்ட் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு ஹேர் ஓகே, ஃபேஸ் ஓகே, ஓரல் கேர். ஓரல் கேர் கம்பல்சரியாக 2 times ப்ரஷ் பண்ணுங்கள். எவ்வளவோ டென்டிஸ்ட் யூடியூப்லேயே வீடியோ போட்டாலும் சரி, இன்னும் நம்ம பசங்க ஒரு டைம் ப்ரஷ் பண்ணுறதே ஒழுங்காக பண்ணுறதில்ல. இப்படியே வச்சுட்டு 1 minute கூட இருக்காது, அப்படியே வச்சுட்டு அப்படியே வந்துடுறது. இது என்ன ப்ரஷிங்? ஸோ ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுங்கள். போட்டு ரஃப்பாலாம் தேய்க்கக்கூடாது. ஒரு ஜென்டிலான ப்ரஷ் வாங்கிக்கோங்க. ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது. மீடியம் லைக் ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா பொறுமையாக ஜென்டிலாக எல்லா பக்கமும் ப்ரஷ் பண்ணுறது பெட்டர். ஓகே. பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணுமா இல்லை டூத் பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால், என்ன கேட்டால் எனக்கு பர்சனலி பிடிச்சது டூத் பவுடர்ஸ். டூத் பவுடர்ஸ் இஸ் பெஸ்ட் அக்கார்டிங் டு மீ, என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணணும்னு சொன்னது ஃபஸ்ட்டு. 2 times ப்ரஷ் பண்ணணுங்கிறது மஸ்ட்டு. ஓகே. மார்னிங் அண்ட் பிஃபோர் பெட் ப்ரஷ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். எப்போ சாப்பிட்டாலுமே சரி, மவுத் நல்லா வாயெல்லாம் நல்லா கொப்பளிக்கிறது இட்ஸ் பெட்டர். ஸோ அது வந்து உங்கள் பல்லில் கேப்பில் எங்கேயாவது சாப்பிட்ட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்தால் கூட அது வந்து ரிமூவ் ஆயிடும். டீத்தோட குட்னஸை அது பார்த்துக்கும். அட் த சேம் டைம் பேட் ப்ரீத் வராமையும் அது அண்ட் மவுத் வாஷ், ஒரு நல்ல ஆன்டி பாக்டீரியல் மவுத் வாஷ் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவுமே யூஸ்ஃபுல். அட்லீஸ்ட் இயர்லி 2 ஆகுது நீங்கள் வந்து டென்டல் செக்அப் பண்ணுறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் டென்டல் ப்ராப்ளம்ஸை வச்சு மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து அசஸ் பண்ணலாம். ஸோ அதனால டென்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எதாக இருந்தாலும் பார்க்குறது பெட்டர். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் டென்டல் இஷ்யூவாக இருந்தாலுமே அது ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணால் உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும். இன்னும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. உங்கள் ஸ்மைலும் நிறைய பேர்த்தை அட்ராக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ கேர். ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், உங்களோட ஸ்க்ரீன் டைமை ரொம்பவுமே கம்மி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டைம்னால தான், ஐ மீன் ஸ்க்ரீன் டைம் நான் சொன்னது இந்த மொபைல், லேப்டாப், பிசி, இந்த டிவி ஆல்சோ, இது எல்லாமே சேர்த்து நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்குறது உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் இல்லாமல் ரொம்ப ஐஸ் எல்லாம் ட்ரை ஆகி லைக் அந்த ப்ளூ லைட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இஷ்யூஸ் காஸ் பண்ணுது. ஸோ ஸ்க்ரீன் டைமை முடிஞ்ச அளவு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பஃபினஸ் இல்லை இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு அண்டர் ஐ க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அது பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சரியா அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபுட் ஹேபிட்ஸ். இதுக்கு நான் கடைசியில் வரேன். தண்ணி நல்லா நிறைய குடி. வெளியே போகிறப்ப தான் சம்டைம்ஸ் உங்களால் முடியுமா முடியலன்னு தெரியல, சன்கிளாஸஸ் யூஸ் பண்ணுறதுமே பெட்டர் ஆப்ஷன். அவ்வளோதான் ஐயை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் சும்மா சிம்பிளாக பேசிக்காக நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதாவது எப்படிலாம் பார்த்துக்கணுங்கிறதுக்கு தான். இயர் கேர். இயரை வந்து நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. ஒரு டேம் கிளாத்தை வச்சு லைக் ஜென்டிலாக வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெட்டர். அதே மாதிரி இயர் கேனலுக்குள்ளே ஏதாவது லைக் இயரில் ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இன்செர்ட் பண்ணுறது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு டேம்ப் க்ளோத் தட் வில் பி மச் மோர் பெட்டர். அதை எடுத்து நல்லா ஜென்டலாக க்ளீன் பண்ணுறது உங்கள் இயரை நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா இயர்ஃபோன்ஸ்.
இயர்ஃபோன்ஸ் வந்து நம்ம பசங்க இப்போ அது ஒரு ஃபேஷனாகவே ஆகிப்போச்சு. காலத்தில் அப்படி போட்டுக்கிட்டு இல்லைன்னா ஒரு ஏர்போர்ட்ஸ் வாங்கி அப்படி காதில் எந்நேரம் வச்சுட்டே சுற்றுறாங்க. அதுக்கு ஒரு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. இப்படி ஜென்டலாக கேட்குறது ப்ராப்ளம் இல்லை. ஒரு இயர்ஃபோனை வச்சுக்கிட்டே காதிலே லைக் வால்யூம் எக்ஸஸாக வச்சு ஹியர் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட ஹியரிங்கை கூட அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போவாது அதை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் அ ஃப்ரெண்ட்லி சஜஷன். நம்ம ஃப்ரெண்ட்லியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை. நான் சிம்பிளே உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து இயருக்கு அடுத்து முக்கியமான விஷயம் நெயில்ஸ். நம்மளோட நெயில்ஸை மேக்ஸிமம் பீப்புள்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. பிகாஸ் நெயில்ஸ் அதுலேயே முக்கால்வாசி பேர் இந்த பைட் பண்ணுற ஹேபிட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இப்போவே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்கள் நெயில்ஸில் எவ்வளோ ஜெர்ம்ஸ் இருக்குது, என்னென்ன எது தொடுறீங்க, அது எதுவுமே நீங்கள் பார்க்குறது கிடையாது. ப்ராப்பராக எப்போவுமே நெயில்ஸை கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் நெயில்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகணும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. எப்போ வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, எந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணாலும் சரி, ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணுறது மூலயமா நெயில்ஸில் இருக்கக்கூடிய அந்த டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் இதெல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ இதுவுமே ஃபாலோ பண்ணுங்கள், இட்ஸ் பெட்டர். இது பெரிய பெரிய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இது தடுக்கும். பிகாஸ் நம்ம கையில் சாப்பிட்றோம். ஸோ கையில் சாப்பிட்றப்போ அதில் இருக்க ஜெர்ம்ஸ் அப்படியே ஸ்டொமக்குள்ளே போகிறது, நிறையா விதமான ப்ராப்ளம்ஸ் வரதை இப்படியே நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக நெயில் கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாடி கேர். பாடி பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக குளிக்கணும். 2 times குளிங்க, மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பாக குளிங்க. ஒரு நல்ல சோப்போ ஒரு நல்ல பாடி வாஷோ யூஸ் பண்ணுங்க. உங்களோட கன்சர்னுக்கு தகுந்த மாதிரியான பாடி வாஷ் லைக் சாலிசைக்ளிக் பாடி வாஷ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் கன்சர்ன் எது அட்ரஸ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பாடி வாஷ் சூஸ் பண்ணி ஒரு நல்ல ஜென்டிலான பாத் எடுத்துக்கிறது பெட்டர். அண்ட் வீக்லி ஒன்ஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்க. அதே சமயம் உங்கள் பாடியும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க. அண்ட் சன் ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. பாடிக்கும் சன் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறது தான் தப்பு இல்லைங்க. இட்ஸ் என்டையர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மைண்ட்ஸ் அண்ட் யூ. இதெல்லாம் வந்து நிறைய பேர் பேசுகிறதே கூட கிடையாது. ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட இன்டிமேட் ஏரியாஸாக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக அதுவுமே ப்ராப்பராக நம்ம வாஷ் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்குமே தனியாக இன்டிமேட் வாஷ்லாம் இருக்குது. நீங்கள் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ்குள்ள சோப் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸசிவாக அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்டிமேட் வாஷ் இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சால் அஃபோர்டபுளாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். இது என்னோட சஜஷன். அதே மாதிரி உங்களோட அண்டர்வேர்ஸ், இன்னர்வேர்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் வியர் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி ஏர் சர்க்குலேஷன் இருக்க மாதிரியான க்ளோத்ஸ் மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய வியர் பண்ணுங்க. பிகாஸ் லைக் ரொம்ப டைட்னா இருக்கிறது இட்ஸ் நாட் அட்வைஸ். அதே மாதிரி ஃபீமேல்ஸாக இருந்தால் உங்களோட மென்சுரல் ஹைஜீன் அதையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அது உங்களோட வெல்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபுட் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நம்ம வந்து வெளியே எப்போ போயிட்டு வந்தாலும் சரி ப்ராப்பராக வந்து கால் கை ரெண்டுமே நம்ம கழுவணும். பிகாஸ் நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய இடத்துக்கு வரோம். ஸோ அதில் ஜெர்ம்ஸ் இருக்கும். ஃபுட்டில் இருக்கக்கூடிய நெயில்ஸ் ஆகட்டும் அதுவுமே ப்ராப்பராக கட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக இந்த டோஸ்க்கு பிட் நடுவில் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் காலுக்கு கீழே கிராக்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல கிராக் ஹீல் பண்ணக்கூடிய க்ரீம் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. கிராக் ஹீல்ஸோட வைக்காதீங்க. அப்படி இருந்துச்சு வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கம்பல்சரி உங்களோட டாக்டர்கிட்டயோ அட்வைசஸ் கேட்டு என்ன பண்ணணுமோ அதை ப்ராப்பராக பண்ணுங்க. ஃபுட்வேர் இந்த விஷயத்துல தான் பசங்கள்ல நிறைய பேர் தப்பு பண்ற விஷயம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஷூ தானே வாங்கி மாற்றி மாற்றி வியர் பண்ணுறது. இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். இட்ஸ் வெரி வெரி ஸோ அதனால என்ன பண்ணுங்க, உங்களோட ஷூஸை நீங்கள் வியர் பண்ணால் அது போதும். அதே மாதிரி சாக்ஸாக இருந்தாலும் அதை டெய்லி வாஷ் பண்ணுங்க. இப்போ மேக்ஸிமம் பாய்ஸ் ஸ்கூல் போனாலும் சரி காலேஜ் போனாலும் சரி ஷூ போட்டு போறீங்க, ஓகே, அந்த ஷூக்குள்ளேயே வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் சரி. ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க, எடுத்து அப்படியே வெளியே போட்டுருவாங்க. ஸோ அதனால ஸ்மெல் இருக்காது. பட் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் ஜெர்ம்ஸ் வந்து நீங்கள் திரும்பி எடுத்து போடுறப்ப வந்து திரும்ப உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகும், எல்லாமே நடக்கும். ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஸோ உங்களோட ஷூஸாக இருந்தாலும் சரி ஷாக்ஸாக இருந்தாலும் சரி அதை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஷூஸாக இருந்தாலும் வாஷ் பண்ணுங்க, சாக்ஸாக இருந்தாலும் வாஷ் பண்ணி வியர் பண்ணுங்க. இன்னொருத்தவங்களோட நீங்கள் வாங்கி வியர் பண்ணுறதை தவிர்த்துருங்க. மேக்ஸிமம் எங்கே போனாலும் ஃபுட்வேர் இல்லாமல் போகாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான திங்ஸ், லைக் வெரி வெரி ஜென்ரல் திங்ஸ். இதெல்லாம் காமனாக எல்லாரும் மெயின்டைன் பண்ணுறது தான். ஒரு சிலர் பண்ணாமல் இருக்கீங்க. ஐ மீன் ஒவ்வொரு இதுலேயுமே உள்ள டெப்த்தாலாம் போகலை. இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட ஹெல்த்துக்கும் அது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இதான் ஜஸ்ட் ஜென்ரலாக ஷேர் பண்ணேன். பட் இது இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா
ஜென்ரல் ஹெல்த் பத்தி பேசுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த வீடியோல இதையும் சேர்த்து அட்ரஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். எது எப்படியோ இந்த இது மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹைட்ரேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கம்பல்சரி மினிமம் பேசிக்கா 8 glasses ஆஃப் வாட்டர் கம்பல்சரி குடிங்க. தென் ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஜங்க் ஃபுட்ஸ், இந்த சுகரி ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லைக் நியூட்ரியன்ஸ் ரிச் ஃபுட், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க, ப்ரோட்டீன்ஸ், கிரெயின்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறது, ஒரு ப்ராப்பரான டயட்டை மெயின்டைன் பண்றது, பேலன்ஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் கம்பல்சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்றது மூலியமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். அட்லீஸ்ட் ரொம்பலாம் வேணாம், 30 minutes ஆகுது நீங்க பண்ணுங்க, அது போதும். அவங்களுடைய ஷெடியூல ஒரு 30 minutes எக்ஸசைஸ்க்குன்னு கம்பல்சரி அலாட் பண்ணுங்க. அண்ட் ஸ்லீப் டியூரேஷன் மினிமம் 7 to 9 hours ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ரொம்ப லைக் யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க அட்லீஸ்ட் ரொம்ப பேசிக்கா ஒரு 6 hours ஸ்லீப்பாவது எடுத்துக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஒரு ரெக்வஸ்டாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அதனால 6 hours. தென் ஃபைனலி ஓவராலாக எல்லாத்தையும் முடிக்கிற ஸ்டேஜில் என்ன முக்கியம்னா, இது எல்லாமே பண்ணாலும் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறது, பி ரிலாக்ஸ்ட். எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆக போகுது, எதுவாக இருந்தாலும் நம்ம தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ் தேவையா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக இருங்க. எதுனாலும் ப்ளீஸ் பி ரிலாக்ஸ்ட் அண்ட் வில் டேக் கேர். நோ இஷ்யூஸ். வாட் வில் ஹேப்பன், வாட் எவர் ஹேப்பன்ஸ் லெட் இட் ஹேப்பன். தட்ஸ் ஆல். ஸோ ஒருவேளை இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓவர் கம்னா மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. பட் இதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. நான் அதெல்லாம் சும்மா ஜென்ரலா சொல்லிட்டே போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண போறேன் ஸ்ட்ரிக்டா. இந்த ஜேர்னில நீங்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம். வில் டிஸ்கஸ். என்ன இருக்கு, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, டீப் பிரீத்திங் பண்ணுங்க, பிராணாயமா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்லது. இது நிறைய விஷயத்துக்கு இதுவே போதுமானது அப்படிங்கிறத நிறைய யோகா எக்ஸ்பர்ட்ஸ், ட்ரைனர்ஸ் அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். நான் ட்ரை பண்ணேன். பட் அதுக்கப்புறம் அதை பண்ணனா அப்படிங்கிறதா கொஸ்டின் மார்க். பட் இதுக்கப்புறம் நான் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்களுமே பண்ணுங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஓகே, மென்டல் வெல்பீயிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் தாண்டி மென்டல் வெல்பீயிங் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ மென்டல் வெல்பீயிங்க்கு என்ன பண்றது, அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே. யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் குறைச்சிக்கங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் டீ குடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அது வந்து சொல்யூஷன் கிடையாது. அதுவே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இதுல பார்த்தேன்ப்பா டீ குடிச்சா நிறைய ப்ராப்ளம்ஸை ரெடியூஸ் பண்ணுது, அப்படிலாம் கிடையாது. இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அதுல நீங்க போடுறது என்னது, சுகரை வந்து அவாய்ட் பண்றது பெட்டர். அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஏதாவது ஜூஸ் குடிங்க. அதுக்கு சாப்பாட்டு டயத்துல வந்து டீ குடிக்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு ஃபுட் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, ப்ராப்ளமா இருந்தா அது என்ன எதுனால அப்படிங்கிறது சால்வ் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா இருங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம தானே பார்க்க போறோம். ஏன் எல்லாரு கூடயும் சோஷியலைஸ்டா பழகுங்க, சோஷியல் கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணுங்க, சோஷியலா இன்டராக்ட் ஆகுங்க. அதனால சொசைட்டில என்ன நடக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம், பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம், உங்களோட ஹாபிஸ். அட்லீஸ்ட் நீங்க உங்க ஹாபிஸ்க்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா? அதை கூட நிறைய பேர் மறந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. லைக் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல, அந்த ஆக்டிவிட்டியில நீங்க என்கேஜ் ஆகி உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, விளையாடுங்க. என்ஜாய்மெண்ட் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளோட ஹெல்த்தும் முக்கியம், நம்மளோட வெல்பீயிங்கும் முக்கியம். ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணி ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில உங்களுக்கு ஜென்ரலா ஒரு ஓவரால் ஐடியா கொடுத்தனா அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னெல்லாம் பண்ண போறேன், நான் பேசிக்கா எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு வச்சிருந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி இதுல எந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கூட லைக் பண்ணுங்க. டு பி ஃப்ராங்க், பிடிக்கல அப்படின்னா தாராளமா டிஸ்லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்ல அதை என்னன்னாலும் எப்படினாலும் திட்டிட்டு போகலாம் நீங்க. ஸோ நோ இஷ்யூஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் எப்படி போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் சும்மா எதுவுமே பார்க்காமலாம் வந்து பேச மாட்டேன். இந்த இதுக்குமே வந்து நிறையா இது நானே பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். டிலே ஆனாலுமே நீங்கள் கேட்ட வீடியோ கம்பல்சரி கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். தட்ஸ் ஆல். எனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தாராளமாக போஸ்ட் பண்ணுங்கள். And thank you so much for watching this video. Bye. Next video மீட் பண்ணலாம். காட்ஸ் கிளாம் லைஃப்ல வேற எதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு டைம் இருந்தா ப்ளீஸ் கீழே சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். பை.